ஹவு வட்டாரம் எப்படி சார்? கீழேருந்து மேலே ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு ஒரு கோலோடு போகணும் அப்படின்னு ஒருத்தனுக்கு வந்து அது இருக்கணும். ஃபோக்கஸ் இல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரண படம் மாதிரி வந்து அதை எடுத்துக்கிறாங்க. அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து அப்கமிங்கில் இருக்கிற ஒரு ஹீரோ தான் கன்ஃபார்மாக வேணும். ஏன் சார்? இன்றைக்கி வரைக்கும் வட்டாரம் வந்து யாருக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா அஜித் அவர்களுக்கு. அவர் என்கிட்ட கேட்டது வந்து இந்த படம் ஏன் வந்து நம்ம பண்ணல அப்படின்னு. டெஸ்பைட் அட்டகாசம் அசல் இருந்தும் ஒரு he was inclined towards வட்டாரம். ஆமாம், கீழேருந்து அந்த மேலே போகிற அந்த ரைஸ் டு த டாப் அது வந்து அவருக்கு ரொம்ப எப்பவுமே பிடிக்கும் அவருக்கு. ஒன் இந்தியா ஃபில்மி பீட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய டைரக்டர் திரு சரண் அவர்களோட உரையாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து இன்னொரு முக்கியமான ஒரு படம். இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் ஆகட்டும், 90s கிட்ஸ் ஆகட்டும், கல்ட் கிளாசிக் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய வட்டாரம் படத்தை பற்றி பேச போகிறோம். சார்கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். சார், ஆல்ரெடி நிறைய பேசியிருந்தோம். இந்த வட்டாரம் படம்ன்றது வந்து அந்த சமயத்தில் இருந்த ஒரு காஸ்ட் பண்ண ரிப்பிள்ஸ், அந்த சமயம் காஸ்ட் பண்ண ஒரு எஃபெக்ட் விட இப்போ நிறைய பேர் வந்து அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்பொழுது ஒரு மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் த்ரில்லர், அதே சமயம் ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது அந்த ஸ்டோரியில். கிவிங் பேக் டு சம்ஒன் ஹூ ஒரு மாதிரி அவெஞ்சிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய லேயர் இருக்குது அதில். அந்த படம் வந்து இப்போ பயங்கரமாக ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குது. யாராவது வந்து உங்களுக்கு பிடிச்ச கேங்ஸ்டர் த்ரில்லர் சொல்லுங்கள், இல்லை ஒரு மாதிரி ஹியூமன் எமோஷன்ஸ்னுடைய ராத் காட்டுற படங்கள்னு சொல்லுங்கன்னா இதை சொல்கிறாங்க. எப்போ ரொம்ப டவுனாக இருக்கும்போது என்னென்ன படம் பார்ப்பீங்கன்னு யார்கிட்டயே கேட்டால் நான் வட்டாரம் பார்ப்பேன், இந்த யார் திருவா அரியாசனம், இப்படி பலவேறு காரணங்களுக்காக வந்து வட்டாரம் படத்தை வந்து கொண்டாடுற ஒரு குரூப் இருக்காங்க. அந்த படத்திற்காக, அந்த படத்தை ஆராதிக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸுக்காக தான் இன்றைக்கி இந்த கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட த்ரோ பண்ண வந்திருக்கேன் சார். ஹவு வட்டாரம் எப்படி சார்? ஹவு இட் ஆல் ஸ்டார்டட்? எல்லாமே ஒரு பிஸ்டல் தான். அது பர்மாவும் அதான் சொல்லுவாங்க. ஆமாம், எல்லாமே ஒரு பிஸ்டல் தான். ஆமாம், அந்த நம்பர் 1 ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டி வந்து எல்லாருக்குமே இருக்கும். அந்த படம் முழுக்க முழுக்க ஒரு 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 நெகட்டிவான களத்தில் நடக்கக்கூடிய ஷேடியான அது எந்த விதத்துலேயும் வந்து சொசைட்டியில் இருக்கிற வேற ஒரு நல்ல சர்க்கிளுக்கு கொண்டு போகிற விஷயமோ, இல்லை அதில் பெரிய ஆள் ஆகணுங்கிற ஒரு விஷயமோ இல்லாத ஒரு படம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதில் என்ன ஒரு பெரிய விந்தையான சமாச்சாரம்னா, அந்த படம் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. வாழ்க்கையில் கீழேருந்து மேலே ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு ஒரு கோலோடு போகணும் அப்படின்னு ஒருத்தனுக்கு வந்து அது இருக்கணும். ஃபோக்கஸ் இல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரண படம் மாதிரி வந்து அதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஏன்னா ஒரு கொண்டாட்டம் இல்லைன்னா ஒரு ஒரு படைப்பாளி இல்லை, ஒரு படைப்பு இல்லை. அது வந்து கொண்டாடப்படும் பொழுது மட்டும்தான் வந்து எல்லோரும் நினைக்கிறாங்க ஒருத்தன் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவன் படைக்கிறான், அதனால் வந்து அவன் வந்து ரொம்ப அது இல்லை. அந்த படைப்பு வந்து ரிசீவ் பண்ணுறவங்கிட்ட தான் அதனுடைய இது இருக்குது. அதாவது உண்மையான ஒரு ஆதிக்கம், வெற்றி, இதெல்லாமே வந்து அந்த படம் பார்க்கக்கூடியவங்க தான். ஸோ அந்த வகையில் வட்டாரம் வந்து தோ அதனுடைய ஷேடு வந்து நெகட்டிவாக இருந்தாலும் அது வந்து பாசிட்டிவாக ஒரு முன்னாடி நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் பிரிண்ட் போடுற மாதிரி ஜனங்க வந்து இந்த நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக பிரிண்ட் போட்டு அவங்க மனசில் வச்சுக்கிட்டாங்க. அது ஆரம்ப புள்ளி என்ன சார் வட்டாரத்துக்கு? ஏன்னா அது வரைக்குமான கேங்ஸ்டர் கதைகள், முன்னாடி நம்ம பேசின ஜெமினியே கூட ஆகட்டும், ஏதோ ஒரு வகையில் வந்து குட்னஸ் அப்படின்னு இருக்கும், இல்லை குட்னஸ் சீக் பண்ணுறவங்கன்னு இருக்கும், மனம் திருந்துதல் அப்படின்னு இருக்கும், இல்லை இந்த ப்ராடிகல்சன் ரிட்டர்ன் ஆகிறான்னு இருக்கும். ஆனால் இதில் அப்படிலாம் இல்லாமல் இதில் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குருபாதம் இருக்கார், ஐராவதம் இருக்கார், பர்மா இருக்கார், ஏகே சாமி இருக்காங்க, அவங்களோட பசங்க, இந்த மாதிரி சுற்றி இருக்க கேரக்டரை வந்து இவர் நல்லவர், இவர் உத்தமர், அந்த மாதிரிலாம் எதுவும் காட்டாமல் ஒரு அப்பட்டமான ஒரு ஆள், ஒரு கட் த்ரோட் பிஸ்னஸ்மேன், கட் த்ரோட் கேங்ஸ்டர், அண்ட் தென் எந்த மைலுக்கும் போய் நான் குருபாதத்தை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு
ஒரு ஆள் கேங்ஸ் ஆஃப் நியூயார்க்கை பார்க்கும்பொழுது எந்த மாதிரி எப்படியாவது நான் வந்து வீழ்த்தணும்னு அந்த ப்ரொட்டகனிஸ்டுக்கு இருக்கிற ஒரு ஆங்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய பர்மாவுக்கும் இருக்கும். இந்த மாதிரி வந்து இவர் நல்லவர் இவர் கெட்டவர்னு வரையறுக்க முடியாத அளவுக்கு எல்லாருமே நெகட்டிவ் ஷேடில் இருக்கிற ஒன் ஆஃப் அ கைண்ட் ஃபில்ம். இது எப்படி சார் இந்த கான்செப்டுவலைசேஷன் எப்படி வந்தீங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இது? இல்லை, இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு 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 கல்ட்டாக ஒரு படம் வந்து எடுக்கணும். அதில் வந்து ரொம்ப ஒரு இந்த கேரக்டர் வந்து அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு ஹீரோவுக்கு உண்டான குவாலிட்டிஸ் வந்து அதிகமாக இல்லாமல், அதாவது நல்லவன்கிற இமேஜ் இல்லாமல் உண்மை யதார்த்தமாக அப்புறம் ஒரு பழிவாங்கிற தன்மையோட அது அந்த ரிவெஞ்சை வந்து அவன் வந்து அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறான். ரெண்டாவது வந்து அது எவ்வளோ பிரெயினியாக இருக்கான் அவன் அது ட்ரிக்கியாக வந்து அதை எப்படி கொண்டு போகிறான் அவன் பிரெயினியாக. இது வந்து நம்ம வந்து சகுனி இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். அந்த நயவஞ்சகத்தனத்தையும் ரசிக்க வைக்கிற மாதிரி அது. அப்போ அந்த சகுனியோட ஒரு கேரக்டரைசேஷன் வந்து ஆக்சுவலாக சகுனிக்கே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இது உண்டு. மகாபாரதத்தை இயக்குறதே சகுனி. ஆமாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது எனக்கு அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணணும். ஒருத்தன் வந்து டு பி ஒரு ஒரு அதாவது அது எப்படி சொல்கிறது, அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து அப்கமிங்கில் இருக்கிற ஒரு ஹீரோ தான் கன்ஃபார்மாக வேணும். ஏன் சார், ஏன் எஸ்டாப்ளிஷ் ஹீரோ இல்லை? ஏன்னா அந்த முகமில்லாத ஒருத்தன் வந்து அந்த இலக்கை வந்து அடையும் பொழுது தான் வந்து அது வீரியமாக இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து இன்றைக்கி வரைக்கும் வட்டாரம் வந்து யாருக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா அஜித் அவர்களுக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் என் படங்களில் வந்து வட்டாரம். அவர் என்கிட்ட கேட்டது வந்து இந்த படம் ஏன் வந்து நம்ம பண்ணல அப்படின்னு. நீங்கள் அங்கே போயிட்டீங்க, அவ்வளோ உயரத்துக்கு போயிட்டீங்க, உங்கள் இடத்துக்கு ஒருத்தன் வரணும்னு வர்றது தான் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன், நீங்கள் எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும்? இப்போ அட்டகாசம் சார், அவர் டெஸ்பைட் அட்டகாசம் அசல் இருந்தும் ஒரு he was inclined towards வட்டாரம். ஆமாம். ஓகே. ஆமாம். என்ன பண்ண ஆசைப்பட்டிருந்தார் அவர்? இல்லை, அதாவது பர்மா கேரக்டர் மேலே பர்மா கேரக்டர் அவருக்கு அந்த கீழேருந்து அந்த மேலே போகிற அந்த ரைஸ் டு த டாப் அது வந்து அவருக்கு ரொம்ப எப்பவுமே பிடிக்கும். அவருக்கு அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரம்ப காலத்துலேருந்து. நான் சொல்கிறேன், இன்ஃபேக்ட் அதே கூட ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட எனக்கு இருந்திருக்கலாம் மனசுக்குள்ளே. அவர் வந்து நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு அவருக்கு வந்து ஒரு இது இருக்கும் இல்லையா, அதை நம்ம பார்த்துருக்குறோம். ஜி படம் வந்த சமயத்தில் ஓப்பனாக பேட்டி கொடுக்குறேன், ஆமாம் என்னுடைய கனவு வந்து நம்பர் 1 நோக்கி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இதை வந்து நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப அது எழுதப்பட்ட படம் கிடையாது, எடுக்கப்பட்ட படம். டு பி ப்ரிசைஸ் சார், எப்படி? அதாவது எழுதப்பட்ட படம் கிடையாது, எடுக்கப்பட்ட படம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்டை வந்து எப்படி நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறோம் ஒரு ஃபிலிம் லாங்குவேஜுக்குன்னு ஒன்று இருக்குது. இங்கே எழுதவே இல்லையே. ஒன்லைனர்ஸ் சார், ஒன்லைனர்ஸ் இருந்திருக்கும். ஒன்லைன் எல்லாம் கூட என்கிட்ட இல்லை. ஒன்லைன் வந்து இருந்துச்சு, டு சம் எக்ஸ்டெண்ட் ஒன்லைன் இருந்தது. ஆனால் அந்த ஒன்லைனில் வந்து நான் பிட்வீன் த லைன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தனால ஒன்லைன்லேருந்து நான் வந்து விலகி போயிட்டேன். ஓகே. விலகி போனோன்னு அது வந்து ரொம்ப பிரத்யேகமாக எனக்கான ஒரு படமாக போயிடுச்சு. க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்டா? ஆமாம். அதாவது க்ளோஸ் டு மை ஹார்ட்டுங்கிறத விட க்ளோஸ் டு மை பிரெயின். ஏன்னா அது வந்து பிரெயினை சக் பண்ணுது அந்த படம் வந்து. அந்த கதை கொட்டு அந்த கதைக்குள்ளே வந்து நான் வந்து யோசிக்கணும். அது வந்து நிறைய ட்ரிக்கியான பொசிஷன்ஸ் இருக்கும் அந்த இதுக்குள்ளே. ஒரு ட்ராமா இருக்கும், அப்புறம் அந்த ட்ராமா வந்து கன்வின்சிங்காக இருக்கணும், அப்புறம் அந்த வார் வந்து ரியலாக இருக்கணும். இவன் பண்ணுறது வந்து ரொம்ப மோசமான காரியம்னு நினைக்காம, ஆமாம் கமான் நீ வின் பண்ணுங்கிற, நீ கெட்டதாகவே இருந்தாலும் வின் பண்ணுன்ற கன்வின்சிங் ஆடியன்ஸ்க்கு வரணும். அது வரணும். அப்புறம் அந்த ஐடியாஸ் புதுசாக இருக்கணும். அவன் பண்ணது எல்லாமே என்ன மாதிரி ஒரு இது பண்ணுறாங்கிறது எல்லாமே புது பிளாட்ஃபார்மில் இருக்கணும். அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் டோட்டலாக அதை வந்து என் மனசுக்குள்ளே உள்வாங்கிக்கிட்டு எனக்கு அந்த படத்துக்கு வந்து டிஸ்கஷன் லெவலில் ஒரு த்ரோ பண்ணி பார்க்குறதுக்கும் என்னை ப்ரொவோகேட் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து ஒரே ஒருத்தர் தான் தேவையாக இருந்தது. அந்த ஒருத்தர் ரமேஷ் கண்ணா. அவர் வந்து எனக்கு ரொம்ப வெளியில் ஒரு காமெடினா நீங்கள் பார்க்குற ரமேஷ் கண்ணா டேரக்டர் சார். ஆமாம், நிஜமாக அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு
ஒரு மகா திறமைசாலி. நிறைய படங்களை வந்து பார்த்து 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 அதை வந்து ஒரு ஒரு சினிமா ஆர்வலர்னு சொல்லலாம். நீங்கள் ஆனால் அசோசியேட் ஆகிறது அடிக்கடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ரமேஷ் கண்ணா சார் கூட இந்த மாதிரி இருக்கீங்க, யூகி சேது சாரோடைய இது இருக்கீங்க, அந்த ஒரு ஃப்ளேவர் கொண்டு வந்துடுறீங்களா ஒரு மாதிரி இன்டெலெக்சுவல் டச் ஆஃப். ஆமாம். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து அவர் ரமேஷ் கண்ணா வந்து எனக்கு அதுக்கு வந்து இருந்தார். ஸோ நான் கரெக்டான ரூட்டில் தான் போகிறேன்னா, நான் கண்ணை கட்டிட்டு போகிறேன் ரமேஷ் கண்ணா, நீங்கள் சொல்லுங்கள் இந்த அடுத்த ஸ்டெப் இப்படி இருக்குது, கதவை நோக்கி தான் நான் நடந்துட்டுருக்கிறேன்னா, இங்கேருந்து ரைட்டு திரும்பி நான் போகலாமா, லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் இருக்கா. இதுக்காக வந்து அவர் வந்து கூட என்னோட ட்ராவல் பண்ணார் அந்த படத்தில். அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது கூட அவர் வந்து பீயிங் ஒரு என் கூட அசோசியேட்டடாக இருக்கிறாரு, அந்த கதைக்குள்ளே இருக்கிறாருங்கும்போது அவர் வந்து அதில் நிறைய அவருக்கு உண்டான இடங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்க முடியும். ஆனால் அவர் அந்த லிமிட்டில் இருந்தார். அவர் அந்த அந்த சீன் முழுக்க உள்ளே நிற்கலாம், அந்த ஒரு சீனுக்குள்ளே அவர் இருக்கலாம் கூடவே. ஆனால் எப்போ வேணுமோ அப்போ நான் உள்ளே வரேனே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்றுவார். அந்த சீனுக்கு வெளியில் தன்னை வந்து விசிபிளாக வெளியில் காட்டிக்கணுங்கிற அந்த இது இல்லாத ஒரு குவாலிட்டி வந்து, அட்வான்டேஜாக அதை எடுத்துக்காத ஒரு குவாலிட்டி வந்து அவர்கிட்ட இருந்துச்சு. அது எனக்கு எப்பவுமே பப்பட்டா இல்லாமல் நான் ப்ளே மாஸ்டராக இருந்துக்கிறேன். அது வந்து அவர் அந்த 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 இது வந்து கரெக்டாக இது பண்ணார். ஸோ அவர் எனக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட். ஆமாம், ஸ்ட்ரென்த். அவர் ஸ்ட்ரென்த்து. அதுக்கப்புறம் அந்த அந்த படம் வந்து இப்போ சில படங்கள் வந்து அதுவே நம்மளை ஒரு கருவியாக யூஸ் பண்ணி அது தன்னை உருவாக்கிக்கும். என்னை பொறுத்தளவில் அந்த படம் அப்படி தான். வட்டாரம் ஒரு ஒரு இன்டென்ஸ் காம்படிஷன் இருந்தது இல்லை சார். இப்போ நீங்கள் வட்டாரம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் அதுவரை வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரோடைய வரலாறு ரிலீஸ் ஆகும், காட்ஃபாதராக இருந்தது ரொம்ப நாள், இட் வாஸ் நாட் இன் த ஸ்க்ரீன்ஸ். திடீர்னு அது ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி வருது. இந்த பக்கம் வந்து வல்லவன்னு சொல்லி சிம்பு வராங்க. வல்லவன், வரலாறு, வட்டாரம் ஒரு சேம் டைம் ஃப்ரேமில் 2 days கேப்பில் வந்து ரிலீஸ் ஆகுது. பட் இப்போ இன்னைக்கு இந்த படங்களை எல்லாம் தாண்டி, நாட் டவுன்கிரேடிங் தட் ஃபிலிம்ஸ், குட் ஃபிலிம்ஸ், ஃபேன் ஆஃப் தோஸ் ஃபிலிம்ஸ், இன்னைக்கு இது ஸ்டாண்டிங் அப்பார்ட் ஃப்ரம் இந்த படங்கள், அந்த சமயத்தில் ரிலீஸ் ஆன படங்கள்ன்ற வர்றதுக்கு பின்னாடியான உழைப்பு எத்தகைய உழைப்பாக இருந்தது சார்? நீங்கள் ரமேஷ் கண்ணா சார் சொன்னீங்க, இதை தாண்டி கிரவுண்ட் ஒர்க் என்ன பண்ண வேண்டியிருந்தது? இப்போது ஜெமினிக்கு வெள்ளரவி சேராவுடைய கதை இருந்தது, ஒரு சில ரெஃபரன்சஸ் அதற்கு முந்தின படங்களுக்கு வந்து இதை நம்ம எடுக்கலான்ற ஒரு லைன் இருந்தது. பட் வட்டாரத்துக்கு எங்கேருந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பிடிப்பீங்க? யாரோடைய கதைன்னு இருப்பீங்க? யாரோடைய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்க? அந்த கிரியா உக்கின்னு சொல்லி யார் ஒருத்தர் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட்டாக இருந்தது? இல்லை, இது வந்து நம்மளை பாதித்த சில படங்கள் இருக்கும். ஒரு ஹாலிவுட்டில் சில படங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கும் வந்து எனக்கு வந்து எப்போ தோணுனாலும் நான் வந்து பார்க்குறதுங்கிறது வந்து காட்ஃபாதர் சீரீஸ் பார்ப்பேன். காட்ஃபாதர் சீரீஸுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கான்சென்ட்ரேட் மாதிரி. அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் வந்து ஒரு டம்ளர் நிறைய நம்ம கலக்கி என்ன வேணால் பண்ணலாம். அந்த மாதிரியான நாயகன் ஆகட்டும், புதுப்பேட்டை ஆகட்டும், ஆமாம், எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு காட்ஃபாதர் டச் இருக்கும். எனக்கு வந்து அந்த காட்ஃபாதர் பொறுத்தளவில் எப்படின்னா, அது வந்து நான் காட்ஃபாதர் பார்ப்பேன், ஆனால் என் மனசில் வந்து அதுலேருந்து சீனே வராது, எனக்கு வேறு சீன் வரும். அது சில படங்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு இது கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் பார்க்கலாம், அத்தனை தடவையும் அது புதுசாக இருக்கும். அந்த படத்தை நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே இல்லை, அதுலேருந்து சீனை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அது உங்களுக்குள்ள ஒரு சில ரிப்பிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும்ல, அது வந்து நமக்கு வந்து பல விஷயங்களை வந்து பிடிச்சிட்டு வரும். அது மாதிரி வந்து ஒரு பக்கம் ரமேஷ் கண்ணா காட்ஃபாதர்னா, இன்னொரு பக்கம் ரியல் காட்ஃபாதர் அது இருக்குதுன்னு வைங்களேன். அது இதுக்காக பார்க்கப்பட்ட படம் கூட கிடையாது. அது நான் அந்த நேரத்தில் பார்க்கவும் கிடையாது. ஆனால் அது நம்ம பார்த்தது வந்து நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு தாக்கம், ஒரு அதுக்குள்ளே ஒரு ஊறியிருப்போம்ல, ஒரு ஆஃப்கோர்ஸ் எனி ஃபில்ம் மேக்கர், அது ஒரு தனி யூனிவர்ஸு. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு அங்கே போயிட்டு ஒருத்தன் வந்து அந்த சேரை நோக்கி அவன் வந்து போகிறான். அப்போ நான் முதல்ல அந்த சேர் வந்து ஒரு குறியீடு எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய முதல் அரியாசனம். ஸோ அதனால் அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அரியாசனம் வந்து அதில் வந்து க்ரியேட் பண்ணார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சீன்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு எண்டு பஞ்ச் வந்து அந்த சீட்டு மேலே இருக்கும். அந்த ஷார்ட் வந்து அந்த ஒரு பிஜிஎம்மோட ஆமாம் ஒரு அந்த சேர் வந்து ஒரு கேரக்டராகவே இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ அதை வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஓகே, நம்ம பழைய அக்பர் பீர்பால் கதையிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்.
பீர்பால் மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு ஒரு அறிவு சார்ந்த ஒரு ராயர் அப்பாச்சி. ஆமாம். அப்போ அவங்கள வந்து இறக்குறதுக்கு வந்து அந்த சபையில் வந்து மற்ற புலவர்கள் இருப்பாங்க. அவங்கள எப்போ கிடைச்சாலும் அவங்கள வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டர் வேணும். ஆமாம், நீங்கள் நம்பர் 1க்கு க்ளோஸாக இருந்தீங்கன்னா ஆமாம், நம்பர் 2ஆக கூட நீங்கள் இருக்க வேணாம். 4, 5, 6 வந்து உங்களை இழுக்க ட்ரை பண்ணி. ஸோ ஐராவதம் இப்போ நீங்கள் இந்த வட்டாரம் வந்து நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாகவும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த கட்சியோட வேணாலும் அதை ரிலேட் பண்ணிக்கலாம். எல்லா கட்சியோட நீங்கள் எந்த கார்ப்பரேட் ஆஃபீஸோடையும் நீங்கள் அதை ரிலேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு காமனான ஒரு ஃபேக்டர் கிடைக்கிறது ரொம்ப அதாவது அது எப்பவுமே இருக்கிறது. ஆனால் அதை எடுக்கிறதுங்கிறது வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த கண்டுபிடிச்சது மட்டும்தான் நான் பண்ணேன் அதை பொறுத்தளவில். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த அந்த சேரை நோக்கி நகர்ற ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சீனும், அப்புறம் அவனுக்கு ஒரு கன்விக்ஷன் வேணும்ல. அந்த இது ஏன் நான் பண்ணணும், நியாயப்படுத்துதல். அது நியாயப்படுத்துறதுக்கு ஒரு இது. நம்ம வந்து விளையாட்டாக உட்காந்து பார்த்ததுக்கு வந்து நம்ம அப்பாவை அடித்து வெளியில் போட்டாங்க, அவர் வந்து ஸ்கூல்லாம் மாற்றிட்டாங்க, அது வந்து அவர் இறந்தே போயிட்டார், நம்ம திருட்டுப்பட்டத்தோட இறந்து. ஆமாம். ஸோ நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அவன் ஒருத்தன் வந்து அவனுடைய அந்த மென்டாலிட்டி. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வந்து அந்த இது கிடைச்சதுன்னா என்னங்கிறது அவனால் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அவனால் ரொம்ப ஈஸியாக அந்த பொண்ணு வந்து அவனை லவ் பண்ணுறான். அதை யூஸ் பண்ணி போயிருக்கலாம், அந்த லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவனுக்கு என்ன கன்விக்ஷன் இருக்குது, நம்ம சுயமாக நம்ம அது வந்து அவள் வந்து நம்ம கூட இருக்கிறதுனாலையோ அவள் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால அந்த இடத்துக்கு போயிடலாங்கிறது ஒன்று. ரெண்டாவது நீர்த்து போயிடும். அந்த உள்ளார இருக்க அந்த மிருகத்துக்கான தீனி கிடைக்கும். அந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்தா அந்த தீனி கிடைக்காது. ஸோ அவன் அந்த கன்விக்ஷனில் அவன் ரொம்ப குறியாக இருக்கான். ஓகே, எனக்கு இந்த லவ்வே வேண்டாம், அந்த அட்டர் டிஸ்டெயினோட ட்ரீட் பண்ணுறது. அதையும் மீறி அவனுக்கு அந்த ஒரு இழப்போட வலி வந்து அவனுக்கு வந்து தெரியுது. எப்படி அமர்கலமில் வாசுவுக்கு வந்து அந்த வலி தெரிஞ்சதோ அந்த மாதிரி இவனுக்கும் வந்து அந்த வலி தெரியும். அப்படி அப்போது இதில் வைல்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவனோட லவ் வந்து எங்கே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், நல்லா பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது. லிஃப்ட் சீக்வன்ஸில் அவன் வந்து அந்த போட்டு தள்ளுவாப்பில், அவன் சாமி பையனை போட்டு தள்ளும்போது அங்கே தான் வந்து அவன் அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான்ல, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்லுவான். அந்த ஒரு சீன் அவனை ஷூட் பண்ணுவான் ஏர்போர்ட் சீனில் கையை வச்சு. அது எண்டில் இது லவ் வந்து லிஃப்ட். ஆமாம், இன்னொருத்த லவ் பண்ணுற பொண்ணு இவன் கல்யாணம் பண்ணிக்குவானா அப்படின்னு சொல்லிட்டு சுடுவான்ல. அதுதான் வந்து என்னை பொறுத்தளவில் பீயிங் அ டைரக்டர் அண்ட் ரைட்டர் ஆஃப் தட் மூவி, ஐ வேல்யூ தட் சிச்சுவேஷன். அடடே நம்ம வந்து கரெக்டான ஒரு இன்டென்சிட்டியை காட்டுறேன். அது இல்லை, அதில் காண்ட்ரா வந்து என்னென்னா அந்த லவ் வந்து அவன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லலை, இந்த சுச்சுவேஷனில் அதை சொல்கிறான் அப்படிங்கிறது தான் வந்து. இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து துப்பாக்கி வச்சிருக்க சீனில் கூட எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஆமாம், புல்லட் இல்லைன்னு உனக்கு தெரியும், ஆமாம், அந்த பொண்ணுக்கு தெரியாது இல்லைன்னு இவர் சொல்லுவாப்ல ரமேஷ் சார். ஆமாம், அந்த சீனில் கூட இருக்காது அந்த நீங்கள் சொல்கிற அந்த லிஃப்ட் சீன் வெரி இன்டென்ஸ். ஆமாம். ஸோ அதுவும் அதே மாதிரி இந்த 2 பேருக்கு இடையில ஒரு வார் வந்து கிரியேட் ஆகலாம், அவன் கிரியேட் பண்ணியிருப்பான் அந்த வாரை. ஃப்ரிக்ஷன் அந்த ஏகே சாமிக்கும் அந்த குரூப்புக்கும் அந்த ஹார்பரில் ஒரு சுச்சுவேஷன், அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்தேன். அது வந்து அதாவது ஒரு ரியல் ஒரு ஃபேக்டர் இருக்கும் அதுக்குள்ள. பஞ்சதந்திர கதைகளில் கேள்விப்படுற மாதிரி அந்த மாதிரி அது இருக்கும். ஸோ நான் பண்ணது வந்து என்னென்னா எல்லா கேரக்டரையுமே வந்து ஒரு நெப்போலியன் சார் பண்ண அந்த கேரக்டர், அந்த குருபாதம்ங்கிற அந்த இது வந்து ரோலை வந்து நான் அப்பளுக்கு இல்லாமல் நான் க்ரியேட் பண்ணேன். அந்த கேரக்டர் வந்து சுவிட்சு போட்டால் அது வந்து கெட்டவன்னு சொல்லிடலாம், சுவிட்சு போட்டால் நல்லவன்னு சொல்லிடலாம், கிரே கேரக்டர் அது. ஆனால் அதை வந்து நான் ரொம்ப வெல் பேலன்ஸ்டாக அவருடைய இமேஜையும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தார் அப்போ அதை வந்து நான் ரொம்ப அவரை வந்து எம்எல்ஏ ட்ரிகர் பண்ணி அவரை வந்து நான் டோட்டலாக இது பண்ணிடக்கூடாது, டேமேஜ் பண்ணக்கூடாது அந்த கேரக்டரை. அதே சமயம் அந்த ட்ரெண்டில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா எல்லாமே கெட்டது பண்ணுறவன் தான் வில்லனுங்கிறதெல்லாம் கிடையாது. நல்லது பண்ணுறவனும் வில்லன் இருக்கான், கெட்டது பண்ணுறதுலையும் நல்லது பண்ணுற வில்லன், வில்லனிசம் பண்ணுற நல்லவன். ஸோ அதெல்லாம் வந்து கலந்து அந்த கேரக்டர் வந்து இது பண்ணேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து இப்போ அந்த பொண்ணுடைய கேரக்டர் சங்கீதா கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும், அதிசயா வசுந்தரா இது. அதுக்கப்புறம் இவ அதிசயாவுக்கு வந்து அந்த கேரக்டர் வீணா. ஆமாம், வீணா. ஸோ அந்த கீரத் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், கீரத் வந்து சங்கீதா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து சங்கீதா பண்ண வேண்டியது வந்து அதிசயா. ஓ,
ரோல் அவங்க இல்லை, நான் முதல்ல இந்த படத்துக்கு வந்து ஹீரோயினாக நான் செலக்ட் பண்ணது வந்து அதிசயாவை தான் நான் செலக்ட் பண்ணேன். வசுந்தரா. ஏன்னா எனக்கு வந்து அது அந்த 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 பொண்ணு என்னை பார்க்க வந்திருந்தப்போ அந்த முகத்தில் இருந்த அவ்வளோ ஒரு எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. இல்லை, அதாவது அந்த தாட் ப்ராசஸ் வந்து முகத்தில் தெரியும். அப்புறம் கதைக்கு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அவள் வந்து பேசும்போது 1008 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து அந்த முகத்தில் வரும். ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக வந்து இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ஐ ஃபீல் வெரி கில்ட்டி. அந்த பொண்ணை நான் வந்து அந்த ஹீரோயினாகவே நான் வட்டாரமில் வந்து வச்சுருக்கணுன்ட்டு எனக்கு இன்றைக்கும் தோணும். பட் என்னென்னா டியூ டு சம் கம்பல்ஷன்ஸ் நமக்கு வந்து கமர்ஷியலாக அந்த படத்துக்கு வந்து சில வேல்யூஸ் எல்லாம் இது பண்ணும் பொழுது அப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் என்ன என் படத்துலலாம் நார்த் இந்தியாவிலேருந்து எல்லாம் அந்த ஆமாம், ஸோ அந்த மாதிரி ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக வந்து நான் அதிசயாக வச்சு பண்ணணும்னு என்னை சுற்றி இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து வேண்டாம் 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 அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருந்தாங்க. அப்புறம் தான் நான் அந்த கேரக்டர் வந்து ஒரு அதில் ஒரு சின்ன ஃப்ளேவர் என்ன இருக்குன்னா ட்ராயோட ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஹெலன் அந்த அந்த எடுத்துகிட்டு போயிட்டாங்க பொண்ணு, அதாவது இந்த பொண்ணுக்கு பதிலாக அந்த பொண்ணு அப்படிங்கிற ஒரு சின்ன அதில் ஒரு பெரிய வாருக்கு உண்டான ஒரு மேட்டராக இருக்கும். அதனுடைய ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் ஆஃப் தாட் வந்து இதுக்குள்ளே இருக்கும் இந்த பொண்ணு கேரக்டர் மாதிரி. ஸோ இதில் வந்து இந்த கீரத் கேரக்டர் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் வசுந்தரா அதிசயா கேரக்டரும் முக்கியம். அது ஆக்சுவலாக அதுதான் வந்து ட்ரிகர் பாயிண்ட், அந்த சண்டை ஆரம்பிக்கிற பாயிண்ட். ஆமாம். ஸோ அப்படி அப்போ ஐராவதம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருனாலையும் கொண்டாடப்படக்கூடிய கண்டிப்பாக நேம். ஏன் சார் அந்த இந்திரனோட யானை பேர் வெள்ளை யானை, அந்த ஐராவதம்ன்றது இந்திரனை சுமந்து நிற்கிற ஒரு அந்த வல்லமையை குறிப்பிடணுன்றதுக்காக நான் அந்த பேரை. இல்லை, நான் அவ்வளோ தூரம் போகல. நான் வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவான பேராக இருந்தது. ஐராவதம் மகாதேவன் தெரியும், பிரபலமான ஆய்வாளர், கல்வெட்டுல ஒரு ஆமாம் மிகப்பெரிய காலஞ்சென்றவர். ஸோ அவரை பற்றின ஆர்டிகிள்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது அதே மாதிரி துமிலன் எழுதுகிற ஒரு சில கதைகளில் வந்து ஐராவதம்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து யூஸ் பண்ணுவார். அப்போது லைப்ரரியிலலாம் போய் படித்தப்போ அப்போத்துலேருந்து இந்த ஐராவதம்ங்கிற நேம் வந்து எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்தது. அதனால தான் அவருக்கு வந்து ஐராவதம்ங்கிற அந்த கேரக்டர் வச்சு அது ஐரான்னு கூப்பிட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த கேரக்டர் நேம் வந்து நீ தான் என் ஐரா, நீ காட்ஃபாதரில் கான்சிக்லரி சொல்கிற மாதிரி நீ ஐரான்னு சொல்கிற அளவுக்கு மீம் கல்ச்சர் வரைக்கும் இன்றைக்கி அந்த. ஆமாம். ஸோ அது அப்போ என்னென்னா அந்த படத்தை சுற்றி அதுக்குள்ளே ராம்ஜி பண்ண கேரக்டர், நீங்கள் வந்து ராகவ் பண்ண கேரக்டர்லாம் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். இன்ஃபேக்ட் ராம்ஜியோட அந்த கேரக்டர் ஸ்டடியும் அவர் அதை வந்து வெளிப்படுத்தின விதமும் அவ்வளோ நுணுக்கமாக இருக்கும். அது பரபரப்பாகவே இருப்பார், டென்ஷனாகவே இருப்பார், இன்செக்யூர்டாக இருப்பார். அது இல்லைன்னா இந்த கேரக்டர் இல்லை. ஸோ எல்லாருமே அந்த ஜஸ்டிஃபிகேஷனை வந்து ரொம்ப அழகாக கொடுத்தாங்க அந்த படத்தில். இந்த மேக் ஓவர் எப்படி சார் வந்தது? அது வரைக்கும் இப்போது நெப்போலியன் சார் அப்படின்னு அந்த வட்டாரம் முன்னாடி வரைக்கும் நெப்போலியன் சார்னா கண்ணை மூடுனா ஒன்று இந்த கிழக்கு சேவக்கையிலன்னு பந்த உருட்டுவாப்புல, இல்லைன்னா அருவாள் எடுப்பாப்புல, அதுவும் இல்லைன்னா ராஜ்கிரண் சாரு நெப்போலியன் சார்லாம் வந்து அந்த ட்ரௌசருக்கு மேலே வேட்டி கட்டி எட்டுப்பட்டி ராசா பாட்டு ஆடுறது, இந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலோக்கியலானன்னு சொல்ல விரும்பல, ஒரு மட்டும் கேஷுவலாக இருக்கக்கூடிய ஊர் நாட்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஆளாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு சுவேவ் கட் த்ரோட் கேங்ஸ்டர், ஒரு பிஸ்னஸ் மேன் லுக் எப்படி கான்செப்டுவலைஸ் பண்ணீங்க சார்? நிஜத்தில் அவர் அப்படிதான் டெக் பார்க்கு டெக்னு இருக்கு, அந்த பேரடைம் ஷிஃப்ட் எப்படி சார் வந்தது? நான் முதல்ல வந்து அந்த கேரக்டருக்கு வந்து பை டிஃபால்ட் நான் யோசனை பண்ணது வந்து ரகுவரன். ஓகே. இன்ஃபேக்ட் அவர்கிட்டையும் பேசிட்டேன் நான், குருபாதமாக நடிக்க. ஆமாம், அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா வந்து எனக்கு வந்து அவரோட கான்டாக்ட் வந்து எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அவரை வந்து அப்ரோச் பண்ணவே முடியல. ஃபோன் வந்து எப்போவுமே சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. ரஃப் ஃபேஸ் அந்த மாதிரியான ஒரு, அதாவது அது செகண்ட் இன்னிங்ஸில் அவருக்கு வந்து ஒரு அப்படின்னு சொல்லலாம் அது. ஸோ அப்போ வந்து எனக்கு ஷூட்டிங் ஸ்கெட்யூல் போய் ஆகணும். அப்போ நம்ம அவர் எவ்வளோ தூரம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்னு பயம் வந்துடுச்சு. ஏன்னா தட் வாஸ் மை ஓன் ப்ரொடக்ஷன் வேறு. ஆமாம்.
அதனால் எனக்கு அந்த பயம் வந்ததுனால சரி ஓகே அப்போ வேறு யாரை போடலான்னா புதுசாக தெரியணும், ரெகுலரான ஆள் இருக்கவே கூடாது. அப்படிங்கும்போது நெப்போலியன் சார் அந்த ஜீவன் அந்த இதெல்லாம் வச்சிட்ருக்கிறாரு, அவர் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு ரியல் லைஃப்பில் அவர் ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு ஃபிகராக இருக்கிறாருன்னு நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அதுதான் எனக்கு முதல்ல அந்த தாட் வந்துச்சு. அப்புறம் அவரை கூப்பிட்டு பேசினப்போ அவர் உடனே அந்த கேரக்டர் மேலே ரொம்ப த்ரில் ஆகிட்டார். ஏன்னா ஆமாம் சார், நூமரோ யூனோ அவர் தான் எல்லாம் அவரை சுற்றி தான் நடக்குது, அவர் பொசிஷனுக்கு எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. ஆமாம். ஸோ அவருக்கு வந்து அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த கெட்டப்பை வந்து அவரே வந்து ஃபோன் பண்ணுவார், கொஞ்சம் வந்து வர முடியுமா, நான் அந்த ஹேர் இதெல்லாம் டை பண்ணியிருக்கேன், இது ஓகேவான்னு பாருங்கள் அப்படின்னு. போய் பார்ப்பேன். பார்த்தோன்னே பார்க்க என் முன்னாடியே அந்த குருபாதம் வந்து அப்படியே மெதுவாக உருவாகிறாரு. அப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோ செஷன் வச்சு அந்த செஷனில் வந்து அதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த ஸ்டில் செஷன். ஆமாம் சார், அந்த ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்தது. ஆமாம், அந்த சமயத்தில் வந்து ஒரு மாதிரி இன்னும் ஞாபகம் இருக்கிறதுனா ரெட் பேக்ரவுண்டு ஆர்ஆர் பாப்பில் அந்த பிஸ்டலில் பார்க்குற மாதிரியான வியூ ஃபைண்டரில் பார்க்குற மாதிரி, அதுக்கடுத்து அந்த புல்லட் மோதிரம் அதெல்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. அண்ட் தென் நியூமரஸ் ஆர்டிஸ்ட் இல்லாமல் அந்த சேரு நெப்போலியன் அவர் கீழே வந்து ஒரு வாட்ச் டாக் மாதிரி ஆரியா இருக்கக்கூடிய போஸ் ஃபினாமினலாக இருந்தது அந்த சமயம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேட்ச் பாயிண்ட் அது. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர்ஸ் வந்து டிசைன் ஆச்சு எனக்கு. அது பேசிக்காக அந்த டிசைனிங் ஒர்க்கு முடிஞ்ச உடனே எனக்கு வந்து அதுக்கப்புறம் கதைக்குள்ளே இருக்கிற அந்த கேரக்டர் வந்து நம்ம எவ்வளோ தூரம் அதை ஷேப் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம வந்து அதை கூர்த்திட்டலாம் அப்படிங்கிறதுல வந்து கவனமாக கொண்டு போயாச்சு. ஸோ அது அதில் அந்த அந்த கதைக்குள்ளே நடக்கிற அந்த திருப்பங்கள், அது கதை மாந்தர்களுக்கு ஏற்படுற அந்த பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து ஒரு வேறு ஒரு ஆங்கிளில் சொல்லப்பட்டது. அது வந்து நீங்கள் இப்பவும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெகுலரான ஒரு மேக்கிங் ஸ்டைலில் இருக்கிற படம் கிடையாது. அது ஒரு மாதிரியான நுவார் டைப் படம் தான் நம்மளுக்கு. அது இன்ஃபேக்ட் மியூசிக்கோட அதுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் அதனுடைய ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப பாப்புலர். ஆமாம், அது அந்த அவ்வளோ காத்திரமாக அவ்வளோ அழகாக அதை வந்து பரத்தை வச்சு வந்து எனக்கு அதை பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் அந்த படத்துடைய பாடல்களை என்னுடைய படங்கள் சார்தனை பண்ண. ஆமாம், அந்த படத்தில் அவர் உபயோகித்த அந்த அந்த பேட்டர்ன் ஆஃப் சாங் மேக்கிங், அதுக்கப்புறம் வந்து ரீரெக்கார்டிங் பேட்டர்ன் வந்து அவர் அதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் பண்ணது கிடையாது, பின்னாடியும் பண்ணது கிடையாது. அதை வந்து அதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஒரு கலர் வந்து அவர் கொடுத்தார் மியூசிக்கில். நீங்கள் அந்த பாட்டுக்கு அதில் நிறைய பாட்டு வந்து பெரிய லெவலில் வெளியில் தெரியாமல் போயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது. அந்த உன்னை பார்த்த மறுகணமே அந்த லிரிக்கலி நல்ல என்ரிச் லிரிக்ஸ். அதே மாதிரி அதில் இருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளையும் வந்து மண்ணில் பிண்டமாய் வென்று பிறந்தது என்ன இவர் வைரமுத்து சார் எழுதுனது வந்து அது மாதிரியான ஒரு தத்துவார்த்தமான ஒரு பாட்டு வந்து இன்னும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிருக்கணும் அது ஆக்சுவலாக. இது என்ன பூப்பறிக்கும் போது எனக்கு வந்து அது பாம்படிக்கும் வேலை கிடைச்சதுங்கிற மாதிரிலாம் அதில் வர்றது எல்லாமே வந்து ரொம்ப கையறு நிலையை காட்டுற மாதிரி ரொம்ப ஒரு இது. ஸோ இது அதனுடைய இசை, அதனுடைய பாடல்கள், அப்புறம் அது காட்டப்பட்ட கோணங்கள், அந்த கதை, இதெல்லாம் தான் புதுசு. அதனால தான் இன்றைக்கும் உங்களுக்கு வந்து அந்த படம் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் எனக்கே வந்து போர் அடிக்காத படம்னு வைங்களேன். வாட்டாரம்